ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் இட்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்க போகிறோம். இயேசுவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தனித்தன்மையாய் வாழாதபடி சபையோடு இணைந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். சபையில ஆண்டவரே கர்த்தாவே, ஜன திரட்சியின் மகிமை இறங்கட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபைக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம், சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை குறித்து நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். நீர் வைராக்கியம் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில அழியாமலும் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யும் பொழுது அவருடைய கோபம் கொஞ்ச நேரத்தில் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாயிருப்பாங்க. அவரை அண்டிக் கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்தருளும். இயேசுவே, எங்களுடைய இருதயத்தை திறந்தருளும். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அண்டிக் கொள்வதற்கு எங்களுடைய இருதயத்தை திறந்தருளும், எங்களுடைய இருதயத்தை திறந்தருளும். ஹல்லேலூயா. ரிகா தல்லராபா ஷகா லராபா. இயேசுவே, நீர் வாரும். இயேசு ரட்சகரே, நீர் வாரும். இயேசு தெய்வமே, நீர் வாரும். இயேசுவே, எங்கள் மீட்பரே, நீர் வாரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுடைய பிரமாணிக்கரே, நீர் வாரும். எங்களுடைய நியாய பிரமாணிகரே, நீர் வாரும். எல்லாரும் கேளுங்க. தேவனிடத்துல நாம் ஒழுங்கும் கிரமமா இருக்க வேண்டும். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமா? ஓ ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். ஓ ரீதாலராபா ஷகாலராபா துராராபா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சபை ஒரு ஆசீர்வாதமான சபையாய் மாற வேண்டும். எங்கள் சபையில ஒரு பெரிய மாற்றம் வரணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் செபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். தன்னை ஒப்பு கொடுக்கும் போது உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து உன்னை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். யாருமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஒரு மனதோடு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு தேவ சாயலை ஹல்லேலூயா அடையும். தேவ சாயலை நமக்கு நம்மிடத்திலே வெளிப்படுத்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்கு தேவ சாயல் உண்டாகும். எல்லாரும் ஹல்லேலூயா ஒரு மனதோடு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ரீதாலராபா ஷகா லராபா. ஓ ரீதாலராபா ஷகா. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஓ வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. ஹல்லேலூயா. ஓ ரீதாலராபா ஷகா லராபா. இது ஆவியானவருடைய சபை, இது ஆவியின் சபை, பரிசுத்த ஆவியின் சபை. இந்த சபையில ஹல்லேலூயா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தொழுது கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்குண்ட விடுதலை உண்டு. ஓ ரிதல்லராபா ஷகல்லராபா துரரரபா. எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க, ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிதல்லராபா துனா மாகா தரபா ஷேகே நாமகா தரரபா. இயேசுவே, 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயமாய் மாறட்டும். எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா. இந்த அறைக்குள்ளிருந்து ஜெபிக்கிற ஜெபம் அகிலத்தையும் ஹல்லேலூயா அசைக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, அகிலத்தை ஹல்லேலூயா அகிலத்தையும் அசைக்கும். உன்னுடைய ஜெபம் அகிலத்தை அசைக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்க.
ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்கள் ஒவ்வொருவரும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்து. இயேசுவின் நாமம் மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் காலையில் அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருப்பதற்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உயிர்த்தெழுதலின் நாளிலும் கூட அப்பா உம்மை ஆராதிக்க முடியாக அப்பா நீர் பாராட்டின உடைய கிருபைக்காக நன்றி 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 நன்றி. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, சத்திய வேதத்தில் உம்மை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்பா உலகாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆதியும் மந்தமுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிருஷ்டிக்கு அதிபதியா இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவருமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிந்தினவரோடு இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருந்தவரே இருக்கிறவரே வரப்போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானங்களில் உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகல துறைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவரீர் எல்லாவற்றுக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பலனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா சௌந்தரியம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா நீதிபாரனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதியும் செம்மையுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதியை பேசி யதார்த்தமானவர்களை அறிவிக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குறையில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நியாயத்தின் நெறிகளை தற்காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் உழைக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நியாய பிரமாணிக்கிறே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒப்பற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாசில்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குற்றமற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துருகமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயர்ந்த அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கோட்டையும் அரணுமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனுகூலமான துணையே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சணிய கொம்பே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆத்தும நங்குரமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆத்தும நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆத்தும மனவாளனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிளவுண்ட மலையே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கின் லீலியே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வருங்கன்றி பூங்கத்தை உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, இந்த கால வேளைக்காக நன்றி 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 ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 தகப்பனே. அப்பா, இந்த அப்பா மார்ச் மாதத்திலும் கூட ஆண்டவரே 3வது ஞாயிற்றுக்கிழமையில கூட உம்மை
ஆராதிக்கும்படியாக எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் வர தடைப்பட்டவர்களை கொண்டு வர போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே அப்பா, உயிர் தெழுதின் நாளில் கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுடைய முதல் மணி நேரத்தை உமக்கென்று அப்பா நாங்கள் செலுத்தும்படியாக தேவன் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ராஜா, நீ வல்லமை மாட்சிமை நிறைந்தவர். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த கால வேளையிலும் கூட ஆண்டவரே அப்பா, உம்முடைய வல்லமையோட கிருபை தயவு எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. அப்பா, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை அப்பா இந்த இடத்தை முழுவதுமாக அப்பா நிரப்பி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை வேலையை ஆரம்பம் முதல் முடிவரையில் பொறுப்படுத்தி நடத்தி தரப்போவதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உங்களுடைய கரம் அப்பா, உங்களுடைய தயவு ஆண்டவரே, உங்களுடைய கிருபை ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் அப்பா எங்களோடு கூட தங்கியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாடல் ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, பாடல் பாடலோடு துதிக்கும் போது ஆண்டவரே நாங்கள் புது பலன் அடையத்தக்கதாக வல்லமையான காரணங்களை அப்பா எங்களை நிரப்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே. அப்பா, காணிக்கை பகுதியிலும் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்ததை உமக்காக நாங்கள் அப்பா விதைக்கிறவர்களாக உமக்காக கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று ஆண்டவரே நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் உற்சாகமாக ஆண்டவரே கொடுக்கிறவர்களாக எங்களை கரங்களை உயர்த்தினதுக்காக நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அது மாத்திரமல்லாமல் அப்பா, செய்திக்கு வேலை நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, செய்தி கொடுக்கும் தாசனை மறைத்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் மாம்சீகமாக பேசாமல் உம்முடைய வார்த்தையை ஆவியானவர் நீ உணர்த்துகிற வார்த்தையை அப்பா ஜனங்களுக்கு போதிக்கத்தக்கதாக என்ன ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் பேசும்படியாக அவர்களுடைய வாயிலில் நீர் அப்பா உம்முடைய வார்த்தைகளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. அப்பா, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டது அப்பா மாத்திரமல்லாமல் அதன்படி அப்பா அப்பா பிரயாசப்படுகிறவர்களாக அந்த வார்த்தையை நாங்கள் அபியாசிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, உடைய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உணவாக அப்பா உண்ணத்தக்கதாக ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறத்தக்கதாக ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி அப்பா நாங்கள் செயல்படத்தக்கதாக அப்பா உடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையாய் அமையட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா, நொறுங்குண்ட இதயத்தை அப்பா ஆண்டவரே உடைக்க தக்கதான ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எல்லா அப்பா கல்லான இதயத்தையும் அப்பா லகுவாக மாற்றும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிற தகப்பனே. அப்பா, நீ உங்களுடைய வார்த்தையை மறைத்து ஆண்டவரே எல்லாருக்கும் அப்பா நல்ல வார்த்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, மீதியான வேலையில் உங்களுடைய கரம் கூட இருக்கு வழி நடத்திட்டு தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவரையிலும் தேவ பிரசன்ன இடத்தில் தங்கி இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் ஆண்டவர் நாமத்தை துதிக்கிற இடத்துல நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. ஹalleluya. ரிதலரபா ஷகலரபா ஓரிதலரபா ஷகலரபா. எல்லாரும் ஒரு மனதோடு தேவனை மகிமைப்படுத்துங்க. ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. எல்லாரும் கொஞ்ச நேரம்
ஹalleluya. எழுந்து நின்று தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya ஹalleluya ரிதலரபா ஷகலரபா ஹalleluya. இயேசுவே இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. எல்லாரும் ஒரு மனதோடு ஆவியில நிறைந்த இயேசுப்பாவை கரங்களை அசைத்து தேவனை துதித்துக் கொண்டே இருங்க. ஹalleluya. எல்லாரும் ஆவியில நிறைந்து அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹalleluya ரிதலரபா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உண்மை உண்மை உண்மையை ஆராதிப்போம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே முடிவு பரியந்தம் உண்மையை ஆராதிப்போம் ஆண்டவரே, முடிவு பரியந்தம் உண்மையை ஆராதிப்போம். எல்லாரும் ஒரு மனதோடு தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹalleluya. அவர் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார். ஹalleluya. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. எல்லாம் சொல்லுங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஓ ரிதலரபா ஷகலரபா, ஓ ரிதலரபா ஷகலரபா, ஆவியில கரைந்து எல்லாரும் ஹalleluya. மாம்சத்தை விட்டு விலகி தேவனை மகிமைப்படுத்தி தேவனை துதித்துக் கொண்டே இருங்க. ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துங்க. கரங்களை உயர்த்தி ஓ ரிதலரபா ஷகலரபா பா பா பா, ரிதலரபா ஷகலரபா ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
தூக்கினீரே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. என்ன சொல்லுங்க? நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. தூயவர் 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 துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. எல்லா கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. மீண்டும் சொல்லுங்க. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. ஓ இயேசுவே தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே. ஓ இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓ ஹalleluya. Thank you Lord. Thank you Jesus. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. தூயவர் தூயவரே நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே எல்லாரும் சொல்லுங்க. ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் பரிசுத்தர் பரிசுத்தரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி உம்மை தரிசிப்பதற்காக இந்த இடத்துல நாங்கள் பரிசுத்தமாய் எங்களுடைய இருதயத்தை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பும். உம்முடைய வல்லமையினால் எங்களை காத்து கொள்ளுங்கள். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானுடைய மகிமை காணப்படட்டும். இந்த சபையில எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கிரியை செய்யட்டும். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறீர். எல்லாவற்றிலும் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறீர். நன்மை செய்கிற தேவனாய் நீர் சுற்றி திரிந்தீர் ஆண்டவர். இந்த நாளிலும் கூட இந்த சபையில நீர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. யாரெல்லாம் எதற்காக வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். நன்மைகள் நிறைவாய் காணப்படட்டும். மன விருப்பத்தின்படி தந்தர்வீராக. எல்லா தடைகளும் உடைப்பீராக உடைப்பீராக. ஹalleluya. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அவன் ஹalleluya தேவனோடு சஞ்சரித்ததனால அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே ஹalleluya உங்களுடைய வாஞ்சை எல்லாம் தேவனோடு சஞ்சரிக்கிறதா இருக்கட்டும்.
உங்களுடைய விருப்பம் எல்லாம் தேவனோடு சஞ்சரிக்கிறதா இருக்கட்டும். ஹalleluya. இன்னைக்கு நம்ம ஹalleluya ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நம்ம விட்டு கொடுக்காத இருக்கிறதுனால தான் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவருக்கு நீ முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயானால் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். உன்னை வான அளவில் உயர்த்துவார். பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் தேவ சாயலை அடைவார்கள். தேவனோடு இடைப்படுவார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். இன்றைக்கு தேவ ஜனமே, தேவ பிள்ளைகள், ஆண்டவரே எங்களை கீழ்ப்படிதல் ஆவி ஊற்று. எல்லாரும் சொல்லி கேளுங்க. உங்கள் கீழ்ப்படிதல் ஆவி ஊற்றப்படும். கீழ்ப்படிதலின் ஆவி ஊற்றப்படட்டும். எல்லா ஜனங்கள் மேல உங்களுடைய மகிமை இறங்கட்டும். அப்பா, உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ, அறைக்குள் இருந்து ஜெபிக்கிற ஜெபம் தேசத்தை ஹalleluya அசைக்க பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே இந்த சபை என்ற அறைக்குள் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் ஆவியை ஊற்றுவீராக, வல்லமை ஆவியை ஊற்றுவீராக, உம்முடைய மகிமை ஆவியை ஊற்றுவீராக. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஓ இயேசுவே, நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கிற நேரத்தில் எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஹalleluya, ஹalleluya. என் மீட்பரும் மீட்பரும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வில் ஜோதியும் நீரே. எல்லா கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து மீட்பரும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வில் ஜோதியும் நீரே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மீண்டுமாய் ஒரு முறை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரையிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். ஹalleluya, praise the Lord, hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் இந்த நாளில சந்தோஷமா இருக்கீங்க? ஹalleluya. மனமகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஹalleluya. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எத்தனை பேருக்கு இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் தெரியும்? ஹalleluya. எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவுள். ஹalleluya. இந்த என்னுடைய வழக்கம், என்னுடைய செய்தி கொடுப்பதற்கான வழக்கம் என்னன்னா, ஒரு மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை வைத்து தான் நான் ஒவ்வொரு செய்தியும் நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பேன். அப்பொழுதும் அதே போல இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை வைத்து கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை உங்களிடத்தில் நான் பேச ஆயத்தமாக இருக்கிறேன். ஹalleluya. கர்த்தர் எனக்கு உங்களிடத்தில் பேசுவதற்கான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ பாருங்கள், அப்போது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். சூரியனை போல நம்ம பிரகாசிக்க வேண்டும் என்றால், நான் கடந்த வாரத்தில் நான் சொன்னது போல நீதிமான்கள் யார் என்று நான் பார்த்தேன். சங்கீதம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நம்ம போட்டிருக்கிறது. அப்போ அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அவர் ரட்சிக்கப்பட்ட அநேகர் எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை சிந்தி ரட்சிப்புகளாக அவரை நம்மை நடத்தி இருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட அநேகர் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா ஆகும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. நான் செய்திக்குள்ளாக போவதற்கு முன்பதாக ஒரு சிறு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஹalleluya. பெத்சாயிதா என்ற பட்டணத்துல ஒரு மகன் ஒரு சிறு மகன் இருந்தான். அந்த மகன் என்ன கிட்ட ஒரு அவருடைய தாயும் அவர் தகப்பனாரும் அவருடன் கூட வசித்து கொண்டு வந்திருந்தார்கள். அந்த மகன் விளையாடுறதுக்காக அவன் செல்வதற்கு ஒரு மலையின் மேல் ஏறி போகிறான். அந்த மலையின் மேல் ஏறி போகும்போது அவனுடைய தாய் அவரிடத்துல ஒரு 5 அப்பமும் 2 மீனை கொடுத்து, நீ விளையாடி முடிச்சுட்டு நீ விளையாடிட்டு நீ உனக்கு ரெஸ்ட் எடுக்கும் போது உனக்கு பசி எடுக்கும் போது அதை சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அந்த மகனும் அதை வாங்கி கொண்டு மிகுந்த சந்தோஷத்துடன் கூட போகிறார். இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த, இந்த சூழல் எல்லாருக்கும் தெரிந்த இருக்கும் நான் நம்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வசனம் வரை. 13. இயேசு அதை கேட்டு அவ்விடமிட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களோ அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். போதும் பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களோ அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். ஹalleluya. இந்த நிகழ்வு, இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அப்ப பாருங்க, நான் முன்னமே சொன்னது போல அந்த சிறு பிள்ளை, அந்த சிறு பையன் நீங்க அந்த நிகழ்வு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையா அப்படிதான் நடந்திருக்கும். எனக்கு என்னுடைய கற்பனையில நான் சொல்றேன் என்னவா இருக்கும்னா, அவன் விளையாடுவதற்காகவும் அவனுடைய தாய் அவனுக்காக பசிக்கும் நேரத்தில் 5 அப்பமும் 2 மீனும் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்றதுக்காக தான் அந்த சிறு பையனிடத்துல கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனா அந்த 5 அப்பமும் அந்த 2 மீனும் எதற்காக பயன்படுகிறது என்று இந்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னா என்றால், பெரிய ஒரு சிறு அவன் கிட்ட இருக்கிறது அந்த சிறு உபயங்கள் தான். ஆனால் அதை கர்த்தர் பெரிதாக மாற்றுகிறார். ஹalleluya. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சிறு காரியங்களை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறோமா என்பதை கர்த்தர் அதை ஆலோசித்து பார்த்திருக்கிறார். அப்போ அந்த சிறு பையன் அவனிடத்துல அந்திரேயா போய் கேட்கும் பொழுது அவன் எந்த வித தயக்கமும் இல்லாம, இது என்னுடைய அம்மா எனக்காக கொடுத்தது, நான் என்னுடைய பசிக்கு மாத்திருந்தா இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருந்தான். அப்படின்னா அந்த சிறுப்பையன் சொல்லியிருந்தான் அப்படின்னா, இன்றைக்கு அவருடைய பேர் இந்த இடத்துல கொடுக்கப்படலை. ஆனால் அவனை பற்றியதான அந்த உண்மை வேதாகமத்தில் இருந்திருக்காது. கர்த்தர் அந்த இடத்துல அற்புதத்தை செய்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்ன வாசனம் இந்த வாக்குத்தத்தத்தின் வழி
சூரியனை போல நம்ம பிரகாசிக்க வேண்டும் என்றால், அவருடைய ராஜ்யத்தில் நம்ம சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் என்றால், நம்ம கிட்ட இருக்கிறதை கர்த்தருக்கு கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தேவன் தேர்ந்தெடுக்கும் சுய பரிசோதனை. இந்த நாளில் தேவன் நமக்கு சுய பரிசோதனை நம்ம இடத்துல வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுய பரிசோதனைனா ஒரு டெஸ்ட், ட்ரையல்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். இவன் இந்த மகன் எனக்காக அவன்கிட்ட இருக்கிறத தருவானா என்று கர்த்தர் சோதிப்பார். எல்லாருக்கும் சோதனை வந்திருக்கும் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அதுதான் அது அவருடைய மிகுந்த ஒரு எப்படி சொல்றது, அவருடைய ஆவல் என்னவென்றால், என்னுடைய மகன் நான் அவனை தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், அவனுக்காக நான் ரச்சனை செஞ்சிருக்கிறேன். அப்போ அவன் எனக்காக என்ன செய்கிறான் என்று எல்லாருக்கும் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை இடத்துல ஒரு வாஞ்சிக்கிறது போலதான் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இயேசுவும் நம்மிடத்தில் அவர் வாஞ்சிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், எனக்காக இவன் ஒரு நேரத்தை 1 மணி நேரமாவது எனக்காக செலவிட மாட்டீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார் சீஷர்களை பார்த்து. எதிர்பார்க்க அந்த எதிர்பார்ப்பு நம் தேவனிடத்தில் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்வோமானால் அவருடைய சன்னிதானத்தில் அவர் ராஜ்யத்தில் நம்ம சூரியனை போல பிரகாசிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய எதிர்பார்ப்பு சிறியதா தான் இருக்கும். அது அவர் ரொம்ப, நீ எனக்கு இவ்வளவு பணத்தை கொடு, நீ எனக்கு இவ்வளவு காரியத்தை செய்ய அப்படின்னு அவர் நம்ம இடத்துல கேட்கல. அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை, அவர் எதிர்பார்க்கிற நேரத்துல நம்ம அவரிடத்துல நம்ம முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுவோமானால் கர்த்தர் நம்ம இந்த சூரியனை போல பிரகாசிக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த புஸ்தகம் இந்த நிகழ்வை குறித்து 4 சுவிசேஷ புஸ்தகத்திலும் எழுதியிருக்கும். 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக எழுதியிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோவான் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை இருக்கிறது. இவைகளுக்கு பின்பு திபேரியா கடல் எனப்பட்ட கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாபாரக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷரோடு கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். போதும். அப்ப பாருங்க, தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படியே கேட்டார். அப்ப பாருங்க, கர்த்தர் அந்த இடத்துல அவர் அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதை இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு தெரிந்தும் யார் இடத்துல கேட்கிறாரு? பிலிப்பிடம் போயிட்டு கேட்கிறார். அப்பா, இவர் இந்த ஜனங்கள்லாம் என்னை நம்பி வந்துட்டாங்க. அப்பா, இவர் அந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். நான் இருந்தாலும் சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த கலிலேயா கடலோர அக்கறைக்கு போய் அந்த பெத்சாயிதா என்ற அந்த பட்டணத்தில் அவர் இருக்கும்போது அவரை தேடி அநேக ஜனங்கள் அவரை குவிலாக வந்து நிற்கிறார்கள். அப்போ அவர் அந்த இடத்துல அநேக வியாதிஸ்தர்களை குணமாக்குகிறார், அநேக அற்புதங்களை செய்கிறார். அதை கேள்விப்பட்டு எல்லா ஜனங்களும் வந்து அவர் பேசுகிறதை கேட்பதற்காக வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறார்கள், வெகு நேரமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. சீஷர்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இந்த இடத்துல சாயங்காலம் ஆயிடுச்சு, இவர்கள் பிழைக்கும்படியாக, இவர்கள் உட்கொள்ளும்படியாக இவர்களை போக வேண்டும். அப்போது அவர்கள் இந்த இடத்துல போய் அவர்களுக்கு வேண்டியதை அவர்கள் ஆகாரம் கொண்டிருப்பார்கள் என்று அவர்கள் சீஷர்கள் எல்லாரும் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார். ஆனா இயேசுவானவரோ இந்த வசனத்தில் தெளிவாய் போட்டிருக்குது பாருங்க, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படியே கேட்டார். அப்ப பாருங்க, இயேசுவானவருக்கு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் என்பது தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரா? அவனை சோதிக்க முடியாது, பிலிப்பை சோதிக்க முடியாது, தம்முடைய சீஷர்களை சோதிக்கும்படியாக அந்த இடத்துல அவரிடத்தில் என்ன சொல்கிறார்? மத்தேயு வாசித்து போல அவர்கள் எல்லாரும், நீங்கள் தான் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அங்க ஏராளமான ஜனங்கள், புருஷர்கள் மாத்திரம் 5000 ஜனங்கள் இருந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, புருஷர்கள் மாத்திரம் என்றால் அப்ப ஸ்திரீகள், பிள்ளை
பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள், கணக்கில் சொல்லப்படவில்லை. அப்ப பாத்தீங்கன்னா அநேக பிள்ளைகள் இருந்திருப்பார்கள், அநேக ஆயிரம் ஜனங்கள் இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு எப்படி அந்த இரவு வேளையில உணவு அளிக்க வேண்டும் என்று எல்லா சீஷர்களும் 12 சீஷர்களும் குழம்பி போய் நிற்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவரத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே நாங்கள் எங்க போய் செய்வோம், நாங்க எப்படி செய்வோம்? இன்றைக்கு சில நேரத்துல நம்மளும் இப்படிதான் நம்ம கேள்வி கேட்கிறோம் ஆண்டவரத்துல, ஆண்டவர் இது எப்படி நான் செய்ய முடியும், எனக்கு திராணியே இல்லையே, என்கிட்ட இருந்தாலே நான் கொடுப்பேன். நாங்க எங்க போயிட்டு இந்த இளம் வேலையில, இந்த காட்டு பகுதியில நான் எங்க போயிட்டு இவ்வளவு ஜனங்களுக்கு அப்பங்களை கொண்டு வர முடியும்? அப்படிதான் சீஷர்கள் கேட்கிறாங்க. ஆனா நீ போய் தேடு, ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ தேடும் போது ஒரு சிறு பையனை பார்க்கிறார்கள். யார் பார்க்கிறா? அந்திரேயா தான் பார்க்கிறாங்க. இது அப்படியே கீழே வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க. இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரோடு சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அப்ப பாருங்க, எப்படியோ தேடி அந்த இரவு வேலையில எப்படியோ தேடி அங்கங்க போயிட்டு எல்லா 12 சீஷர்களுக்கு குழுவாக பிரிந்து அங்கங்க போய் தேடி போய் ஒரு கடைசியில ஒரு சின்ன பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்திரேயா கண்டுபிடிச்சிட்டாரு. அந்திரேயா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிறது என்ன கொஞ்சம் 5 அப்பம் 2 மீன். இது அவர் சொல்ற, அவர் பாருங்க எம்மாத்திரம். இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்லைஸ், ஒரு சின்ன ஒரு இன்ச்சு பிட்டு கொடுத்தா கூட போதாதே, பத்தாதே, 5 அப்பம் 2 மீன் என்ன எம்மாத்திரம் எப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. 200 பணத்துக்கு வாங்கினா கூட அது போதாதே, அந்த சிறு பையனிடத்துல நமக்கு காசு கொடுத்து வாங்கினாலும் போதாது. இன்றைக்கு நம்மளும் ஆண்டவர் நம்மளோட உலக பிரகாரமான காரியங்கள் இல்ல, நம்ம இப்படிதான் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கிறது, இதை நான் வைத்து நான் எப்படி என்னோட தேவையில நான் சந்திக்க போறேன், நான் கொஞ்சம் தான் சம்பளம் வாங்குறேன், இதை வைத்து நான் எப்படி ஆண்டவரே நான் குடும்பத்தை நடத்த போறேன், இதை வைத்து நான் எப்படி நான் சபைக்கு தசமபாகம் கொடுக்க போறேன், இதை வைத்து நான் எப்படி நான் வீட்டுக்கு வாடகை கொடுக்க போறேன், இதை வைத்து நான் எப்படி வீடு கட்ட போகிறேன் என்று நீ குழம்பி ஆலோசித்து ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்பீர்களாக. ஆண்டவர் உங்களை வைத்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இது போதும், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவரை நீங்கள் முழுமையா விசுவாசிப்பீர்களாக, அவரை நீங்கள் முழுமையா நீங்கள் ஒரு கடுகளவு விசுவாசத்தை கொண்டு மலையை பார்த்து பெயர்ந்து அவர் கிடைக்கு போ என்று நீ சொன்னீங்கன்னா ஒரு சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவரத்துல நீங்க வந்ததுக்கு அப்புறம் இது நடக்குமா, இது நடக்காதா என்று நீங்க சந்தேகப்படுவீர்களா? இது நடக்காது. முழு மனதோடு நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசிப்பீர்களால் அது நிச்சயமாகும். அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுற்றி உள்ள கண்கள் பார்க்கும்படியாக அது கர்த்தர் வாய்க்கை பண்ணுவார். அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு பாருங்க, அந்த அந்திரேயா அப்படிதான், ஆண்டவரே இது எம்மாத்திரம் என்று கேட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த அப்பங்களை மேலே தொடர்ந்து வாசிங்க. உட்கார வையுங்கள் என்றார். ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தார். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்கள் நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதங்களை அந்த மனுஷன் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த இடத்துல அந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு ஒரு மனிதனை ஒரு பிள்ளை ஒரு மகனை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்ம கிட்ட வருகிற சேலரியா இருந்தாலும், நம்ம கிட்ட சம்பாதிக்கிற பணமா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல முதலாவது ஒப்பு கொடுத்து வேண்டும். ஆண்டவரே, நான் சம்பாதித்தது கொஞ்சம் தான், அதை நீங்க உங்களுக்கு திருப்தியா நடத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம வேதத்துல பார்க்கிறோம், எல்லாரையும் அமர வைத்தார்கள்.
அல்லேலூயா. எப்படி வரிசையாக 100 ஜனங்களாக 50 ஜனங்களாக இன்றைக்கு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க. எப்படி 3 2 பிரித்து உட்கார்ந்து இருக்கீங்க. அப்போ பாருங்க, அந்த நாட்களில் சீஷர்களை பந்தியாக உட்கார வைத்தார்கள். 3 பேராக 100 பேராக 50 பேராக உட்கார வைத்து அவர் அந்த அற்புதத்தை செய்யும் வரைக்கும் அவர்கள் அமைதியாக உட்கார்ந்து இருந்ததுனாலதான் அந்த இடத்துல அற்புதத்தை செய்ய ஆண்டவரால் முடிந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் உங்களிடத்தில் இருக்கிறதை கொஞ்சமா இருக்கிறதாய் நீங்கள் கொடுப்பீர்கள். ஆனால் அந்த சிறு பையன் கொஞ்சமும் தயங்கல. அந்த சிறு பையன் கொஞ்சமும் தயங்காமல் அந்திரேயா போய் கேட்ட உடனே என்ன சொல்லியிருப்பான்? எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லியிருப்பாங்க, அப்படியா நான் இது கொடுக்கணுமா அப்படின்னு அந்த சிறு பையன் கேட்டிருப்பான். இல்ல, கேஷுவலா கேட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த சிறு பையன் தான் போட்டிருக்குது. அவனுக்கு எத்தனை வயசு தெரியாது. அந்த பையன் என்ன கேட்டிருப்பான், அப்படியா நான் கொடுக்கணுமா, என்கிட்ட இருக்குது 5 அப்பா 2 மீன், இது எப்படி நீங்க கொடுப்பீங்க? சரி, என்கிட்ட இருக்கிறத நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, நம்ம கிட்ட உள்ளதை நம்ம ஆண்டவரத்தில் நம்ம செலுத்தும் போது ஆண்டவர் அதை 5000க்கும் மேலாக போஷிக்க அவரால் முடியும். 12 கூடை மட்டும் மீதி எடுக்க அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? நீங்கள் வாங்குற சேலரி 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். அது ஆண்டவருக்கு கணக்கே இல்லை. நீங்கள் ஆண்டவருக்கு முதலாவது கொடுப்பீர்கள். ஆனால் அதை மாதம் முழுதும் 1ஆம் தேதி வாங்குற சேலரி மாதம் இறுதி வரையிலும் 30ஆம் தேதி வரையிலும் அது உங்களுக்கு திருப்தியா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்தில் முதலாவது நீங்கள் அமர வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கிற காரியம், நமக்கு ஆலோசனை குறிக்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவரிடத்தில் நீங்கள் அமர்ந்து காத்திருந்து அவருடைய பலத்தை கைக்குள்ளாக அடங்கி இருக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் அவருடைய பலத்தை கரத்துக்குள்ளாக நம்ம அடங்கி இருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்துற காலம் வரும். அவர் நம்மை உயர்த்துற காலம் வர வரைக்கும் நம்ம அமைதலா இருக்க வேண்டும். எதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஒன்றே ஒன்றுதான், மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கல் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப மரியாளை பாருங்க. மார்த்தாலோ பற்பல வேலையினால் அவன் மனது குழம்பிக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல யார் வந்திருக்கிறார்? ஆண்டவர் இயேசு அவருடைய வீட்டுக்குள்ளாக பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் அதை பார்க்காமல் மார்த்தாள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பற்பல வேலையினால அவருடைய உலக பிரகாரம் வேலையினால ஆண்டவருக்கு இதை செய்து போடணும், ஆண்டவருக்கு ருசிகரமான பதார்த்தங்களை செய்து கொடுக்கணும் என்று அவர் பற்பல வேலையினால அவர்கள் செய்து கொண்டதுனால அவர்கள் களைத்து போய் அவர்களுடைய உடல் சோர்வு அடைந்து விடுகிறது. ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை கர்த்தருக்கு எடுத்து தெரிந்துக்கொண்டார். மரியாள் என்ன பண்ணா? ஆண்டவர் வந்துட்டாரு, இயேசு வந்துட்டாரு, இயேசு நம்முடைய வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்ப இயேசு இடத்துல உட்கார்ந்து அவருடைய பாதபடியில உட்கார்ந்து இயேசு சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்ப இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்னைக்கு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்றைய இடத்திலிருந்து இயேசுவானவர் நம்முடைய வீட்டில் இருக்கிறார், நம்ம உள்ளத்தில் இருக்கிறார். அப்போ நம்ம எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. தேவையானது ஒன்றே, இயேசுதான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலக காரியங்களை குறித்தும், இந்த உலகத்தில் பிரச்சனைகள் வரும், அதுதான் சொல்லப்படுகிறது. பாருங்க, நம் தேவனுடைய பணிக்கு தயாராக இருக்கிறோமா? தேவனுடைய பணிக்கு செல்வதற்கு எப்போ ஜெபிக்க கூப்பிட்டாலும் நம்ம போறதுக்கு தயாரா இருக்கிறோமா? அதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். சத்திய தேவன் நம்மிடத்தில் தேவைகளை அனுப்புவார். தேவைகள் 1000 இருக்கும். அவர் நம்மை சோதிக்க முடியாத சீஷர்களே சோதித்தார். அவரோடு கூட சுற்றி திரிந்த 12 சீஷர்களே ஆண்டவர் சோதிப்பார் என்றால் நம்மளை ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்மளே ஆண்டவர் சோதிப்பார். ஏனென்றால் அவர் நம்மை தம்முடைய பிள்ளையே ஆகும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை சோதிப்பார், ஆனால் அவர் கைவிட மாட்டார். திரும்ப நம்புறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் நான் போன வாரத்தில் சொன்னேன். அவருடைய கையை நம்ம பிடிக்கிறதை காட்டிலும் நம்மளுடைய கையை அவர் பிடிக்கும்படியாக அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அவர் கையை பிடித்தோமானால் நம்மளுடைய உலக பிரகாரமாக நம்மளுடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது, பலவீனம் வரும்போது, நம்ம பலவீனை நம்ம தாக்கும் போது, இல்ல ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அவருடைய கையை விட்டுருவோம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் இந்த சோதனையில் இருக்கிறேன், இந்த பலவீனத்தில் இருக்கிறேன்,
இன்றைக்கு நம்ம உற்சாகமா இருப்போம். நம்ம நல்லா இருக்கும் போது ஆண்டவரை நம்ம துதிப்போம், நல்லா துதிப்போம், ஆராதிப்போம். ஓ ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் அப்படின்னு. ஆனா சோதனை வரும்போது நான் ஆண்டவரே இன்னும் அதிகமா சோதனை வரும்போது அடப்போப்பா ஜெபிச்சு என்னப்பா கொஞ்சம் நாள் போகுது அப்படின்னு அந்த நிலைமைக்கு போய்விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் செய்தார்கள். அவர் செய்த அற்புதங்களை கண்டும் கண்ணால பாக்குறாங்க. ஆண்டவர் தான் வழி நடத்துற, ஆண்டவர் தான் ஆவியானவர் தான் அவர்களை போகும்போது செங்கடலை பிளந்தார், ஆண்டவர் தான் யோர்தான் நதியை துவையலாக நிற்க செய்தார் என்று அவர் கண்ணால பாக்குறாங்க. ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் இருந்து விடக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. சோதனை வரும்போது அப்போதான் நாம் திடம் கொள்ள வேண்டும், அப்போதான் நாம் பலன் கொள்ள வேண்டும். ஆண்டவரத்தில் இன்னும் உற்சாகமாக நம்ம பலன் கொள்ளும் போது அவர் நம்முடைய காரியங்களை வாங்கி செய்வார். நம்ம சூரியனை போல நீதிமான்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவரை என்றென்றைக்கு கைவிடக்கூடாது. சோதனை வந்தாலும் சோதனை தாங்கக்கூடிய பலனையும் அவர் தருவார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நம்மை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். ஒரு நாளும் அவரை நம்பினவர்களை அவர் திக்கற்றவர்களாய் விட மாட்டார். அல்லேலூயா. அதான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். போன வாரத்தில் கூட அவர் பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தது போல எலிசாவை கொல்லும்படியாக அவர் சிரியா ராஜாக்கள் படையை பட தளபதிகளை அனுப்புகிறார். அப்போ எலிசாவுக்கு தெரியுது நம்மளோடு கூட ஆண்டவருடைய சேனை அதிபதிகள் நம்மளோடு கூட இருக்கிறார்கள் என்று எலிசாவுக்கு தெரியுது. ஆனா எலிசாவுக்கு கூட இருந்த வேலைக்காரனுக்கு அது தெரியவில்லை. அல்லேலூயா. அப்போ வேலைக்காரருடைய மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்று எலிசா ஜெபிக்கிறாரு. உடனே வேலைக்காரருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, கேயாசியோட கண்களை திறந்தார். அப்போ நம்முடைய மனக்கல்வி இன்றைக்கு குருடா இருக்குமானால், ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருக்குமானால் இன்றைக்கு மனக்கல்கள் திறக்க வேண்டும் என்று செபிங்க. ஆண்டவரே, எனக்கு சோதனை வரும்போது நான் விழுந்து விடுகிறேன். ஆண்டவரே எனக்கு பலவீனம் தாக்கும் போது நான் விழுந்து விடுகிறேன். ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஒரு போராட்டத்தின் மத்தியில நான் என்னோட வாழ்க்கை போகும்போது நான் விழுந்து விடுகிறேன். ஆண்டவரே எல்லாரும் மாமிசமான உலகம் தானே, எல்லாரும் நம்ம தவறு செய்வோம். ஆண்டவரை நம்ம மறுதளிக்கிற சூழ்நிலை எனக்கு வந்தது. இன்றைக்கு என்னோட தாயார் இல்லை, நான் மறுதளிக்க வேண்டும் என்றால் எனக்கு just 24, இந்த 24 வயதுல என்னோட தாயாரை நான் இழந்திருக்கிறேன். நான் ஆண்டவரை மறுதளிக்க வேண்டுமென்றால் மறுதளிக்கிறதுக்கான அநேக சான்ஸ் எனக்கு இருக்கிறது, வாய்ப்பு உள்ளது. ஆனால் நான் ஆண்டவரை மறுதளிக்கிறேன். இன்னும் அதிகமா துதிப்பேன், முன்ன காட்டிலும் இன்னும் அவரை ஆராதிப்பேன், முன்னிருந்ததை காட்டிலும் இன்னும் அவரை துதிப்பேன். ஏனென்றால் அவர் கொடுத்த தரிசனம், அவர் கொடுத்த அபிஷேகம் என்னை விட்டு போகவில்லை. அவர் கொடுத்த அழைப்பு என்னை விட்டு போகல. என்னோட தாயாருடைய அழைப்பு முடிந்து விட்டது. என்னோட தாயாருடைய அந்த உலக குறித்துக்கான அந்த வேலை முடிந்து விட்டது. அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆனா என்னோட வேலையோ இன்னும் அநேகமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதுதான் பார்க்க வேண்டும். இன்னொரு நம்மளோட வேலை இன்னும் அநேகமா இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம் ஆண்டவருக்காக? நம்ம இருக்கிற மீதியான வேலையில என்னைக்கு நமக்கு மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நாட்கள் என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். மோசே அழகா ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. மோசே அழகா ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாரு? 90 சங்கீதத்தில் அழகா ஜெபிக்கிறாரு. நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்ப நாட்கள் என்னும் அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டா நம்ம உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க மாட்டோம். உலக காரியத்தை குறித்து நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டோம். ஆண்டவர் தான் வழி, ஆண்டவர் தான் ஜீவன், இயேசுதான் என் வழி, இயேசுதான் என் மீட்பர், இயேசுதான் என் ரட்சகர் என்று நம்ம சொல்லி இயேசுவோட வாழ்க்கையில இயேசுவை குறித்துதான சுவிசேஷத்தை நம்ம உலகத்திலும் பிரசங்கிக்க ஆரம்பித்து விடுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ நீதிமான்கள் அவருடைய ஆலயத்தில் அவருடைய சன்னிதானத்தில் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் அவருடைய வேலையை செய்கிறவர்களாக நம்ம ஆயத்தமாக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருடைய வேலையை செய்ய நம்ம ஆயத்தமாக வேண்டும் என்றால் முதலாவது நம்மிடத்தில் இருக்கிறதை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தருக்கு கொடுக்க பிரியமாக இருப்போம். ஆனால் அந்த கொஞ்சத்தை அநேகத்துக்கு அவர் அதிபதியாக வைக்க அவரால் கூடணும். ஹல்லேலூயா. அந்த சிறு பையன் அவரிடத்தில் இருக்கிற கொஞ்சம் 5 அப்பங்களை 2 மீன்களை கொடுக்க ஆயத்தமாக இருந்ததுனாலதான் இன்றைக்கும் அந்த சிறுவனை குறித்தும் ஆண்டவர் குறித்து அந்த ஆண்டவர் செய்த அற்புதத்தை குறித்தும் இன்றைக்கும் 2000 வருடங்கள் கழித்தும் அந்த நிகழ்வை நாம பேசிக்கொண்டிருக்கிறோம்னா அப்போ அந்த மகன் அந்த சிறு பையன் கொடுத்த அந்த
தியாகமாய் கொடுத்த அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டுதான் அவர் 5000 பேருக்கும் மேலாக போஷித்தார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் பலத்தையும் கொஞ்சம் ஜீவனையும் கொஞ்சம் நாட்களையும் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க ஆயத்தமாவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிறதை நாம் கொடுப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை போஷிப்பார், நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, மெஸ்ஸி விஜயா சொல்லுவாங்க, சின்ன சின்ன கண்களிலே பெரிய பெரிய அதிசயத்தை பார்க்கலாம், பெரிய பெரிய அதிசயத்தை பார்க்கலாம் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, தம்பி வார்த்தையில் சொன்னது போல நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார். நாங்கள்லாம் எங்களுடைய குடும்பம் தேவனுக்காகவே நாங்கள் எங்களை அர்ப்பணித்தோம், எங்களை ஒப்பு கொடுத்தோம். இன்றைக்கு ஆண்டவருக்காக இந்த மனப்பாக்க பூமியில விதைத்து இருக்கிறோம். நிச்சயமாய் அறுப்போம். ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு மனமகிழ்ந்து தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் வாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். நான் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் ஆராதனையை நீர் ஆசீர்வாதமாய் தந்ததுக்காக நன்றி செய்யலாம். எங்கள் ஒவ்வொரு மேலும் உங்களுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருப்பதற்காக ஜெபிக்கிறவர்கள் தேவ சாயலை அடைவார்கள். ஜெபிக்கிறவர்களுக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று சொன்னேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெப ஆவி ஊற்றி, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெப ஆவி ஊற்றி கர்த்தருடைய கரம் கூட வழி நடத்துகிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
காட் பிளஸ் யூ. ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து உங்களுக்கு கவர் கொடுக்கப்படும். அந்த கவரை நீங்கள் ஹல்லேலூயா நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காருங்க, கொஞ்ச நேரம் உங்களுக்கு கவர் கொடுக்கப்படும். இந்த மிஷினரின்னு போட்டு ஒரு காணிக்கையை நீங்கள் செலுத்தலாம். ஹல்லேலூயா.